சான்றோர் பெருமக்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம் சிந்தனை பொருளுக்குள்ள போறோம். உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் மன்றங்கள் இணைந்து நடத்தும் இந்த கூட்டுத்தவ நிகழ்வில் ஒவ்வொரு புதன் வியாழக்கிழமைகளில் அருட்தந்தை அருளியுள்ள அருட்பாக்கள், ஞான களஞ்சிய பாடல்கள், விரிவ விளக்கங்கள் பார்த்து வரும். அந்த வகையில இன்று நாம் பார்க்க உள்ள பாடல் 642வது பாடல், சீர்திருத்தத்திற்கு முறை அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு பாடல். சீர்திருத்தம் எனில் அது நம் நல்வாழ்விற்கு சிறந்தது என பலர் உணர்ந்து ஏற்க வேண்டும். சீர்திருத்தம் படிப்படியாய் மக்கள் வாழ்வில் சிறிது சிறிதாய் செயலில் மலர வேண்டும். சீர்திருத்த விளக்கமது மக்கள் வாழ்வை சிதைக்காமல் முன்னேற்றம் அளிக்க வேண்டும். சீர்திருத்தம் புகுத்துதற்கே இத்தகைய சீர்திருத்த முறையை பின்பற்ற வேண்டும். சாமிஜியோட அந்த இது பாத்தீங்கன்னா விரிந்து 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 தன் தனி நபருக்காக வச்சுக்கல அவர் எதையுமே. உலக நன்மை, உலக மக்கள் அவன் அடையும் நன்மை, உலக சமுதாயத்துல அந்த மனிதர்களோட, உலக மக்களோட மேம்பாடு, அதேதான் அவருக்கு எப்பவும் சதா சர்வ காலமும் அதே ஞாபகம் தான். அவ்வளவு ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அதுக்கு வழிமுறைகளை நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. எங்கெல்லாம் நம்மள சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. சீர்திருத்தம் தான் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்மளை நம்ம திருத்திக்கிறது தான். அதாவது அந்த இயல்பான தன்மைக்கு மாற்றிக்கொள்ளும் ஒரு, அதாவது ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் ஒரு முறை அப்படிங்கிறாங்க. நமக்குள்ள இருக்கிற தவறுகளை நீக்கி இயல்பான தன்மை அடைவதற்காக செய்யப்படும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறாங்க சுவாமிஜி. நேத்திக்கு பேராசிரியர் மஞ்சுளா கார்த்திகேயன் அம்மா ஒரு சிந்தனை கொடுத்தாங்க, இறை அறிதல் பத்தி. ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க கொடுத்ததுலே நிறைய விஷயங்கள் நமக்கு எவ்வளவு தெளிவா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இறைவனின் பரிணாமத்தில் ஐந்தறிவு ஜீவன் வரை பாத்தீங்கன்னா இறை உணர்வு பெறணும்னு வாழ்வதே கிடையாது. மனிதனோட பயணம் மட்டும்தான், அந்த பாதை தான் இறைவனை நோக்கிய பாதையா இருக்கு. ஏன் அப்படி காரணம்? ஏன் விலங்குகளோ, பறவைகளோ, பூச்சி புழுக்களோ எதுவுமே அந்த முழுமை நோக்கிய பயணத்துக்கு போகிறது இல்லை அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ஐந்தறிவு ஜீவன்கள் வரை இயற்கையோடு இசைந்த வாழ்வு, தேவையோடு, அந்த அளவோடு, இயற்கையோடு பயணிக்கிற அதோட வாழ்க்கை முறைதான். நிறைய நம்ம சிந்தனைகள்ல கேட்டிருப்போம். விலங்குகள் பாத்தீங்கன்னா ஒரு புலி ஆகட்டும், ஒரு சிறுத்தை ஆகட்டும், அது நல்ல பசி இல்லைன்னா அது பக்கத்துல அது விரும்பி சாப்பிடுற மானோ எந்த ஒரு விலங்கு இருந்தா கூட அது எடுத்து சாப்பிடாது. இல்ல அதை அடிச்சு கொண்டு கொண்டு அது வாழற இடத்துல கொண்டு பத்திரப்படுத்தி வச்சு அது அடுத்த நாளுக்கு வேணுங்கிற உணவுன்னு சேமிச்சு சாப்பிடுறதுலாம் கிடையாது. சிச்சா அடிக்கும், சாப்பிடும், பசிர்வம் முடிஞ்சதுன்னா அந்த அடித்த விலங்கோட அந்த மாமிச பிண்டம் அது இருந்தா கூட பாதியிலே விட்டுட்டு போயிடும். வயிறு ரொம்பியாச்சு நகர்ந்துடும். இதுதான் இந்த ஒரு கோடு தான் ஐந்து அறிவுக்கும் ஆறாவது மனிதனுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொடுத்தாச்சு. ஆனா ஆறாவது மனிதனுக்கு கூடுதலான சிறப்பம்சம் சிந்திக்கும் திறன். ஆனா நம்ம சிந்திக்காம என்ன பண்ணிட்டோம்? செயலுக்கு எங்க வந்தோம்? புலன்கள்லயே நம்ம புலன்வயப்பட்டு அதுலயே நம்ம சுழன்றதுனால அந்த சிந்திக்கும் திறனை உணராமல் இருக்கோம். நம்ம புலன்போக அனுபவங்கள் தான் அளவு முறை மீறி அனுபவிக்கும் போது என்ன ஆகுது? துன்பம் துன்பம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கு. இன்பங்கள் அங்கங்க தெரிஞ்சா கூட அந்த இன்பத்தின் அளவை விட துன்பம் நமக்கு தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அதுலயேதான் நம்ம கஷ்டப்படுறோம். அதற்கான காரணத்தை அறியவும் முயற்சி செய்வது கிடையாது. துன்பப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இயற்கையின் இந்த பேராற்றல் தடப்பொருட்களும் சரி, மனித இனம் தவிர மற்ற எல்லா ஜீவன்களிலுமே ஒழுங்கு தவறாமல் செயல்படுது. மனித இனங்கள்லயும் செயல்படுது.
உள்ளுக்குள்ள நம்ம சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுவா மாறுது இல்லையா? அது இயக்க ஒழுங்கோடு தானே நடக்கிறது. அது ஏன் இன்டைஜஷன் வருது? அங்க நம்ம அளவு முறை மாறிட்டோம். அப்படித்தானே? எல்லாமே சூரியன் உதிச்சு என்ன சொல்லியிருக்காங்க சித்தர் பெருமக்கள்? சூரியன் உதித்து 1½ மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணுங்கிறாங்க. சூரியன் மறைந்து 1½ மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணுங்கிறாங்க இரவு உணவு. நாம அப்படி பண்றோமா? இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறை. சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணுங்கிறாங்க. சூரிய உதயத்தை பார்க்கணுங்கிறாங்க. ஆனா இயற்கைக்கு முரணான வாழ்க்கை முறையினால உடல் நமக்கு இந்த வாழ்க்கை இந்த தோணியை கடப்பதற்கு நமக்கு உதவியா இருக்கிற இதை இந்த தோணியை நம்ம கெடுத்துக் கொள்கிறோம். அந்த இயற்கைக்கு முரணான வாழ்க்கையினால ஒழுங்கு தவறி நடக்கிறதுனால அந்த மனிதன்கிட்ட வரும்போது அதுவும் அந்த இயற்கையானது அந்த பேராற்றலானது இயக்க ஒழுங்கோடுதான் இருக்கணும்னு வருது. ஆனா மனிதன் அத விடுறது கிடையாது. அந்த ஒழுங்கை கொண்டு வருவதற்கான என்ன தேவைப்படுது? நமக்கு மாற்றம் தேவைப்படுகிறது. அந்த மாற்றங்கள் தான் சீர்திருத்தம்னு சொல்லப்படுகிறது. இந்த மாற்றத்தை தனி மனிதர்கள் மட்டும் கொண்டு வர முடியாது. மனித வாழ்விற்கு தனி மனிதன் கொண்டு வராங்க. உலக சமுதாயம், குடும்பம் பார்க்கும்போது எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டு தானே. இப்ப மாற்றம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சமுதாயத்து சீர்திருத்தமும் நமக்கு தேவையா இருக்கு. அந்த மாற்றங்கள் வரும் பொழுது மன விரிவோடு அதை புரிந்து கொண்டு நாம ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது மனித சமுதாயத்துல நம்ம எதை பார்க்க முடியும்? மகிழ்ச்சியை பார்க்க முடியும். என்ன சொல்றாங்க? இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது விஞ்ஞான வளர்ச்சி போன்றதுங்கிறாங்க. விஞ்ஞானத்துல எத்தனை வளர்ச்சி வந்தாச்சுல்ல. முன்னெல்லாம் நடந்து போவாங்க. 200 மைல்னால் 100 மைல்னாலும் சாப்பாடு கட்டிட்டு நடந்து போவாங்க. அதுக்கப்புறம் சக்கரம் கண்டுபிடிச்சாங்க மனிதன். நாகரிக வளர்ச்சி, கல்லு உருண்டோடிது, சக்கரம் கண்டுச்சு. அதுக்கப்புறம் வண்டி இழுத்து கொண்டு போறது. அப்புறம் இந்த மாட்டு வண்டி வந்தது. அதுக்கப்புறம் மோட்டார் வாகனங்கள் வந்தது. கார் எல்லாம் வந்தது. இன்னும் விரைவா இந்த விஞ்ஞான வளர்ச்சியோட நம்ம போயிட்டே தான் இருக்கோம். இந்த பாருங்க, நான் இங்க சென்னையில உட்காந்துருக்கேன். நார்வேல இருந்து எத்தனை பேர் பல இடங்கள்ல இருந்து கலந்துகிட்டு இந்த இணைய வழியே நம்ம இந்த சிந்தனையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். அத்தனை ஒரு அசுர வேக வளர்ச்சி இந்த விஞ்ஞான வளர்ச்சி. அதை நம்ம ஏத்துக்கிட்டோம்ல. அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டோம் இல்லையா? ஏன் அந்த மாற்றம் எல்லாவற்றுமே தேவைங்கிறத புரிஞ்சுக்கல. அந்த புரிஞ்சுக்காத பொழுது பிரச்சனைகள் வருது. அப்ப இந்த மாற்றம் வேண்டாம், இது எனக்கு ஏத்துக்க முடியாது அப்படின்னு இருந்தா அப்ப என்ன ஆகும்? எல்லாமே மாசுபாடு அடையும். அப்படித்தானே? இயற்கை மாசுபாடு பொதுவா சொல்றேன். காற்று, நீர், நிலம் அப்படி போகாம எல்லாமே மாசுபாடு அடையும். அப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சி வரவேற்கிற சமுதாயம் தன்னுடைய வளர்ச்சியிலையும் எடுத்துக்கணும், மாத்திக்கணும். அப்ப தன்னுடைய தனிமனித வளர்ச்சி இந்த மாற்றங்களோடு வாழும் பொழுது அறியாமையால் இருக்கிற சமுதாயமும் மாற்றம். சமுதாயங்கிறது என்ன? தனிமனித கூட்டுதான். சமுதாயங்கிறது தனி ஒண்ணு கிடையாது. நம்ம எல்லாம் இணைந்ததா, நம்ம அத்தனை பேரும் சேர்ந்ததுதான் இந்த சமுதாயம். அப்ப சீர்திருத்தங்கள் மூலமாகத்தான் சமுதாயம் காலத்திற்கு ஏற்ற வளர்ச்சி பெற முடியும் சொல்றாங்க சாமிஜி. வாழ்க்கை முறைகள் தான் மனிதனின் பண்பினை முடிவு செய்கிறது அப்படிங்கிறாங்க. விலங்கிலிருந்து வந்துட்டோம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த பரிணாம வளர்ச்சியில. இப்ப மனிதனத்தின் பண்பாடு மேலும் மேலும் இன்னும் அது உயர்ந்து கொண்டே போகணும். அகத்தாய்வு பயிற்சி எடுக்கும்போது ஆசிரியர் கேள்வி கேட்டிருக்கேன். ஏன் 6 அறிவோடு நின்னு போச்சு? இயற்கை ஓரறிவு, ஈரறிவு, 3, 4, 5 ஆகும்போது 6ஓடையே நிறுத்திடுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த 6வது அறிவு மனிதனுக்குத்தான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க இறைவன். இயற்கை வளங்களை மதிக்கொண்டு மாற்றி அமைத்து தேவைக்கு ஏற்ப செய்து கொள்ளும் அந்த நுட்பத்தையும் அந்த சிந்திக்கும் ஆற்றலையும் இயற்கை கொடுத்தாச்சு. இதுக்கு மேல ஒண்ணு 7வது அறிவு 8வது படம் தான் 7வது அறிவு வந்தோடனே மனிதனுக்கு அது இனிமே இது இயற்கை பரிணாமத்துல 7வது அறிவு அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணும்? மிகப்பெரிய சொத்து நம்மிடம் உள்ளது சிந்திக்கும் ஆற்றல். சிந்திக்கும் ஆற்றல் இருக்கும் பொழுது நாம இந்த சீர்திருத்தங்களை அதுக்கான வழிவகுத்த அறிஞர் பெருமக்கள் கொடுத்துள்ள விளக்கங்களையும் ஏற்றுக்கொண்டு நம்ம மாற்றிக்கொண்டே வரணும்.
இந்த மாற்றங்கள் வரும்போது பாத்தீங்கன்னா எந்த மாதிரி மாற்றங்கள் நமக்குள்ளேயே பாருங்களேன். நான் இப்ப உடற்பயிற்சி பண்றேன், காயக்கல்பம் பண்றேன், தவம் தற்சோதனை பயிற்சி பண்றேன். எனக்குள்ள ஏற்பு திறன் கூடி இருக்கு. அணுகுமுறை உறவுகளிடம் அணுகுமுறை மாறி இருக்கு. நான் எல்லாரையும் இப்ப நேசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எல்லாரையும் ஒன்று போல பாக்குறேன். அவர்கள் ஏதோ ஒரு தவறு என் மேல இருந்தா திருத்திக்கிறேன், அவர்கள் மேல இருந்தா பொறுத்துக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள அந்த மாற்றத்தை நம்ம அசை போடும் பொழுது, ஆராய்ச்சி செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு நிறைவு வருதுல்ல. இப்ப சாமிஜி சொல்லி கொடுத்த வழியில நம்ம பயணிக்கிறோம். அந்த நிறைவுங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, அந்த நிறைவுங்கிற அந்த பாயிண்ட், அந்த அலைச்சூழல்ல அதுவே பேரின்பம் நிலைக்கு எடுத்து போகுங்கிறாங்க சுவாமிஜி. அதாவது இந்த மாற்றங்கள் வரும்பொழுது அமைதியின் இன்பம் துன்பம் கடந்து அமைதியின் பேரின்பம் தான் அந்த சீர்திருத்தத்தின் பயனாக இருக்குங்கிறாங்க. எந்த நிலைக்கு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்டசி. அமைதிங்கிறது இன்ப துன்பம் அணையற்ற நிலை, நியூட்ரல் ஸ்டேட். அதையும் கடந்து இந்த பேரின்ப நிலைக்கு போறோம். ஏன்னா வாழ்க்கையில நிறைவு காண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்ப நம்ம மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது அது வாழ்க்கை நமக்குள்ள சீராக்கி கொடுக்க அந்த மாற்றம் முதல்ல எங்க வரணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மிடமில்தான். அது நான் சொன்ன தனி மனித கூட்டுதான் உலகம். இந்த மாற்றம் எங்கெல்லாம் வரணும்? இப்ப நாம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வேதாத்திரையும் ஃபாலோ பண்றோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மாற ஆரம்பிச்சுட்டோம். இனி எங்கெல்லாம் மாற்றம் வரணும் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சாமிஜி. ஒரு அழகான பாடம் சேர்த்து படிச்சேன். ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில் அமுலாக்க அறிஞர் குழு ஆங்காங்கே அமைத்து மக்கட்கு எல்லாம் சிந்தனையூட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம். சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும். எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இவை ஒப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள். அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போம். நான் எளிமையாதான் வாழ்வேன் எனக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம இன்னும் அந்த பேசிக் மொபைல்லே வச்சிருந்தோம்னா நாம இது போல வகுப்புகள் கலந்துகிட்டு இருக்க முடியுமா? இப்ப எத்தனை நல்ல விஷயங்கள் இந்த ஆன்லைன்ல கேட்ஜெட்ஸ் மூலமாக இந்த மீடியா அப்படி ஒரு வளர்ச்சியில நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தானே இருப்போம் இல்லையா? அப்போ அந்தந்த காலத்துக்கு என்ன மாற்றமோ நம்ம அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கணும், அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ எங்கெல்லாம் சீர்திருத்தம் வர வேண்டி இருக்கு அப்படின்னு பார்க்க உலக சமுதாயத்துக்கு போறோம். இவ்வளவு நேரம் தனி மனிதன் அது வரைக்கும் பார்த்தோம். தொழிற்சாலைகளை சீர்திருத்தம் வரணுங்கிறாங்க. மக்கள் எல்லாருக்கும் எத்தனை பேர் வேலை கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எத்தனை தொழிற்சாலைகள் இன்னும் முதலாளிகளோட வசம்லயே இருக்கு. அந்த நிலை மாறி முதலாளி, தொழிலாளர், அரசாங்கம் இது எல்லாமே ஒரு ஒரு முக்கூட்டு நிர்வாகம், ஒரே நிர்வாகத்தின் கீழே வரணுங்கிறாங்க. தொழில்கள் மூலமா கிடைக்கிற லாபம், வேலைக்கு தகுந்த கூலி, பொருத்தமான விலை இதெல்லாம் ஏற்படுத்தி உலக மக்கள் ஒற்றுமைக்கு பொருளாதாரத்துறையில புரட்சிகரமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்ப அது என்னாகும்? பசி, பஞ்சம், பட்டினி இதெல்லாம் இருக்காது. இது காரணமாதான் வன்முறைகளும் நிறைய நடக்கிறது இல்லையா? இப்ப அங்க நம்ம சீர்திருத்தம் அந்த மாற்றம் கொண்டு வரும் பொழுது அப்ப என்னாகும்? முதலாளிகளும் தொழிலாளிகளும் கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா? ஒன்றாக இருக்கும்போது அப்ப எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கும். சோ அங்க சீர்திருத்தம் வரணும். அடுத்தது பொருளாதார சீர்திருத்தம். பெரிய மாறுதல் வரணுங்கிறாங்க. இந்த மாறுதல் பத்தி எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? செல்வந்தங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு இடத்துலயே செல்வம் சேர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு இடத்துல வறுமை இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சில பேர் மிடில் கிளாஸ்ங்கிறோம், எத்தனை நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாற்றமும் வர ஆரம்பிக்கணும். இப்ப ஈக்குவலைஸ்டு எல்லாமே ஈக்குவலைஸ்டா இருக்கணும். ஒருத்தருக்கு இருந்து சொத்தை பிடுங்கி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கணும்னு சொல்ல வரல. அது தவறான பாதை. ஏன்னா செல்வந்தர்களா இருக்கணும் மனுஷங்க தானே, அவர்கள் மனசும் வருந்த கூடாது அப்படிங்கிறாங்க. அது அவங்க அது மாதிரி ஆச்சுன்னா அப்ப வாழ்வில் அது சமுதாய பதிவாக துன்பத்தை அதிகரித்திரும் அப்படிங்கிறாங்க. அது மனித தர்மத்துக்கு ஏற்றதில்ல. அப்ப எப்படி பண்ணணும் பொருளாதாரத்தை சீர்திருத்தம் என்பது? செல்வந்தரை ஏழைகளாக்குறது இல்ல, மக்கள் நல்லா இருக்கணும், நலமாக வாழணும் அப்படின்னா பணம் மட்டும் இருந்தா போறாது.
அந்த வாழ்க்கை பொருட்களை எல்லாருக்கும் கொடுத்து வாழணும். அவர்கள் முன்னிருந்து வரணும். முன்னிருந்து வந்து அந்த செல்வந்தர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்கணும். பொருள் இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவணும். இதுதான் எத்தனையோ இப்ப சமூக ஆர்வலர்கள் நிறைய பேரு பாத்துக்கிட்டே வரும். நிறைய நம்ம வந்து மீடியால, பேஸ்புக்லயாட்டும், இன்ஸ்டாகிராம்ல எல்லாத்தையும் பாக்குறோம். நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருக்குமே உதவி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய போஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி பாக்குறோம். அந்த மாதிரி எல்லாருமே வந்து செய்ய ஆரம்பிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிறு குழந்தைகள் கூட இப்போ வந்து தவறான பழக்கங்களுக்கு போறதெல்லாம் நின்னுட்டு அவர்களுக்கு முறையான கல்வி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய வளமான எதிர்காலத்தை நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நில சீர்திருத்தம்ங்கிறாங்க. இப்ப வந்து முன்னெல்லாம் கிராமத்துல பாத்தீங்கன்னா மிராஸ்தார் இருப்பாங்கிறாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குன்னு அந்த அவங்களுக்குன்னு நிறைய நிலம், அவங்களுக்கு அந்த இல்லத்துக்கு அதிபதியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய பேர் வந்து வேலை செய்வாங்க. இப்ப அது வந்து என்ன ஆகும், அவர்களுக்கு வந்து தேவையான அந்த கூலி தொழிலாளிகளாவே தான் இருப்பாங்க. நிலத்துக்கு சொந்தக்காரங்க அந்த சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க. இப்ப அவர்களுக்கும் சமமாக அந்த கொடுக்கணும்னா அவர்களுக்கு இப்போ இப்ப இந்த மெத்தட் சொல்றோம் பாருங்க. அதாவது உழைப்புக்கு ஏத்த ஊதியம் மட்டும் இல்லாம அவர்களுடைய அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி பொருளா மட்டும் இல்லாம இது மாதிரி நிலங்களாகவும் அவரவர்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்து உதவும் பொழுது அவர்களும் தொழில விருத்தி ஆவதற்கு மிகப்பெரிய ஒரு இதுவா இருக்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா 4 வீடு 5 வீடு 2 வீடு வச்சுட்டு வாடகைக்கு விடுறது, அந்த வாடகையிலேயே சம்பாதிக்க நிறைய பாக்குறோம். அந்த மாதிரி இல்லாம நம் தேவையோடு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை வைத்துக்கொண்டு மற்றதை பிறருக்கு உதவி செய்து நம்ம உதவும் பொழுது அங்கேயும் அந்த பாகுபாடு இருக்காது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி வீடு சீர்திருத்தம் பத்தி சாமிஜி பேசியிருக்காங்க. இது மாதிரி வீடுகள் வந்து எல்லாருக்குமே வீடு இருக்கணும். அந்த மாதிரி அது யார் எடுத்து செய்யணும், அரசாங்கம் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இது பேசிட்டு அப்படி நேரம் பத்தாது. போக்குவரத்து சீர்திருத்தம் எத்தனை பாக்குறோம். எனக்கு தெரிஞ்சு வெளிநாடுகள்ல அது முறையாக பின்பற்றப்படுது. ஒரு 7-8 வருஷம் முன்னாடி நான் டெல்லி போயிருந்தேன். அப்ப வந்து நாங்க கிளம்பும்போது விடிய காலையில நாங்க கிளம்பி போறோம் 4 மணிக்கு. ஒரு ஜங்ஷன் 4 ரோடு நேர ஜங்ஷன்ல ஒரு வண்டி இல்ல, ஏதோ 1-2 போய் வருது. ஆனாலும் நாங்க ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து அந்த சிக்னல்ல நின்னு வெயிட் பண்ணி கிரீன் சிக்னல் விழுந்தப்பதான் கிளம்பி போறாங்க. இது மாதிரி எல்லா இடத்துலயுமே ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு இந்த விபத்துக்கள் குறையும் இல்லையா? எத்தனை பெற்றோர்கள் எத்தனை பேர் அந்த விபத்துக்குள்ளாகி அந்த உறுப்புகள் இழந்தோ இல்ல உயிரே போய் எவ்வளவு குடும்பம் கஷ்டப்படுறத பாக்குறோம். அப்ப என்ன பண்ணும், இந்த பொருளாதார போக்குவரத்து சீர்திருத்தத்துல நமக்கு முதல்ல வந்து இந்த போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் நமக்கு அந்த அந்த ரூல்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எது தேவையோ ஒரு கூட்டுறவு சங்கம் எல்லாருக்கும் இந்த சில பேர்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்கு, சில பேர்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இல்ல. இப்ப ஆட்டோவே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 5-6 ஆட்டோ வச்சிருப்பாங்க. இங்க சென்னையில எல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு சொந்தமா ஒரு ஆட்டோ வச்சுக்கிறாங்க. பாக்கி 4 ஆட்டோவா வாடகைக்கு விடுவாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அப்படி வாடகைக்கு விட்டுருவாங்க. அவங்க ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஆட்டோ ஓட்டுறாங்க. அன்னைக்கு அந்த ஆட்டோ திருப்பி அந்த ஓனர்கிட்ட கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு 1000 ரூபாய் அன்னைக்கு என்ன பேசின தொகையோ அதை கொடுத்தது மீதம் தான் அவங்களுக்கு லாபமாக இருக்கும். அன்னைக்கு அவங்க சம்பாதித்த பொருளா இருக்கும். இது மாதிரி இல்லாம இதுவும் அரசாங்கம் தான் இந்த சீர்திருத்தத்தையும் கொண்டு வரணும். வேலை வாய்ப்பு நிறைய கொண்டு வரணும். வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வர இந்த மாற்றங்கள் சாமிஜோட கனவான இந்த உலக சமாதானத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமானது ஒண்ணு இருக்கு. எங்க சீர்திருத்தம் வேணும் தெரியுமா? லஞ்சம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. லஞ்சங்கிறது என்ன? மனித வாழ்வின் வளத்தை வழக்கம் என்ற பெயராலும் அதிகாரம் என்ற பெயராலும் மற்றொருவர் பறித்து வாழ்வது லஞ்சம் அப்படிங்கிறாங்க. யாரும் லஞ்சம் பண்ண, லஞ்சம்னாலே இயற்கை முன்னாடிதானே. அரசாங்கம் ஒரு சில வரிகள் ஒரு சில ரூல்ஸ் இப்படின்னு வைக்கிறாங்க. அத வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம நாம வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மேஜைக்கு அடியில பணத்தை கொடுத்து நாம பெனிஃபிட் ஆகுது. அது வந்து முறை கிடையாது இல்லையா? அதுவும் சமுதாய பதிவு தான். சமுதாய பதிவாகிடும், தனி மனித பதிவாகும்.
அதுவும் நமக்கு உலக சமாதானமாகட்டும், தனி மனிதனோட அந்த வாழ்க்கையின் பூரணத்துவம் நோக்கிய பயணமாகட்டும் எல்லாத்துக்குமே முடிவுடா இருக்கும். அப்ப அந்த லஞ்சம் மாறணும். லஞ்சம் கொடுக்கறது இருக்கக்கூடாது, வாங்குறது இருக்கக்கூடாது. இப்ப மக்கள் வந்து நேர்மை, இந்த ஒழுங்கு, இயற்கையோடு ஒத்த வாழ்வு அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். சரி, இது சமுதாயத்துல சேர்ந்தது நம்ம பார்த்தோம். இப்ப தனி மனித வாழ்க்கையில, குடும்பத்துல சீர்திருத்தம் எங்க வரணும்? தனி மனித வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த தனி மனித வாழ்க்கைக்கு நமக்கு உடலை நம்ம மதிக்கணும், நம்மள உடலை நாம் நேசிக்கணும், இந்த இறைவன் கொடுத்த உடலை நாம் போற்றி பாதுகாக்கணும். அதற்கு முறையாக நம்ம பயிற்சிகள் செய்யறது மட்டும் இல்லாம ஐந்து ஐந்து ஐந்தில் அளவு முறை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை நம்ம ரொம்ப முறையாக அதை நம்ம அந்த முறை மாறாமல் மீறாமல் அதை மதித்து நடக்கும் பொழுது இந்த உடலுக்கு நம்ம மதிப்பு அளிக்கிறோம். அதையே நம்ம வாழ்க்கை முறையை மாத்திக்க ஆரம்பிச்சிடுறோம். உயிருக்கு காயகல்ப பயிற்சி செய்யறோம், தவம் செய்யறோம், நம்ம கர்ம வினைகள் போக்குறோம். இது தனி மனித வாழ்ல ஒரு நிறைவுக்கு வந்துடுறோம். அடுத்தது குடும்பம். இப்ப குடும்பத்துல எப்படி சீர்திருத்தம் வரும்? குடும்பத்துல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வரலாம். எப்படின்னா முதல்ல ஏடிஎஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் டாலரன்ஸ் சாக்ரிஃபைஸ், அது நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடும்பங்களோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம அங்கேயும் புரட்சியாக திரட்சியாக நம்ம மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். சோ இப்போ நிறைய பாத்தீங்கன்னா ஆஹ் பெண்கள் பெண்கள் திருமணம் ஆறாங்க, திருமணம் ஆகுறது, சில சமயத்துல சில வீடுகள்ல இளம் வயதிலேயே கணவனை இழக்கிறாங்க. சோ அத வந்து இன்னும் அந்த காலத்திலேயே நம்ம இன்னும் அந்த பழைய மூட நம்பிக்கைகள்லயே நம்ம தோய்ந்து விடாமல் அதை நம்ம புரட்சிகரமா மாற்றி அவர்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கொடுக்கறதாகட்டும். அதுக்கு அடுத்தது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் குடும்பத்துல நம்ம வந்து நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம புரிந்து கொள்றதே மிகப்பெரிய சீர்திருத்தம் தான். அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கிற அந்த ஸ்பேஸே வந்து ரொம்ப ஒரு பெரிய சீர்திருத்தம் தான். நம் அப்ப அந்த குடும்பத்துல அமைதி இருக்கும். அந்த குழந்தைகளை புரிஞ்சுக்கிறதாகட்டும், வீட்டில் பெரியவர்களை புரிந்து நடந்து கொள்வதாகட்டும், அவங்க வாழ்க்கைக்குள்ள அந்த ஸ்பேஸ நாம கொடுக்கறதும் மிகப்பெரிய சீர்திருத்தம். இது வந்து குடும்ப வாழ்க்கையில இதை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் இனிமையாகவும் இருக்கும். அடுத்தது உலகத்துல உலக சமுதாயம் உய்வதற்கு, மேம்பாடு அடைவதற்கு நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் நிறைய விஷயங்கள், போதனைகள், விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெரிய லிஸ்ட் போதுங்க. ரொம்ப நமக்கு பரிச்சயமான பெயர்கள் மட்டும் அவர்களை நாம நினைவு கூர்ந்துப்போம். ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் நமக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு புரட்சிவாதின்னு சொல்லலாம். மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரகம், அதாவது அமைதியான முறையிலேயே விடுதலை வாங்கி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர். அந்த விதத்துல அவர் காட்டிய சத்திய சோதனை புத்தகம் எல்லாரும் படிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தினையும் மாற்றத்தையும் நமக்குள்ள கொண்டு வரும். மகாகவி பாரதியார் சாமிஜியே சொல்லியிருக்காங்க, அவர் இன்னும் சிறிது காலம் இருந்திருந்தா எனக்கு வேலை இருந்திருக்காதுன்னு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு புரட்சியான முறையில் அந்த கவிகள் மூலமாகவே, தன்னுடைய பாடல் வரிகள் மூலமாகவே மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் மகாகவி பாரதியார். பெண் கல்வி ஆகட்டும், பெண்கள் முன்னேற்றம் ஆகட்டும், அது போல சுதந்திரத்துக்கு அடிமைத்தனத்திலிருந்து வெளிவரணுங்காட்டும், எல்லா விதத்திலும் மகாகவி பாரதியார் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தர் இந்த இளைஞர்கள் வந்து எல்லாருமே வந்து கனவு காணணும், இளைஞர்களை வந்து எதிர்கால வாழ்க்கை சிறப்பா அமைக்கணும், நம்பிக்கை விட நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. வினோபாவே, ராமகிருஷ்ண பரமஹம்சர், பெரியார் ஈவேரா, அவர் தத்துவங்கள் சுவாமிஜியோட ஒத்து போகும், அவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. B.R. அம்பேத்கர், அவர் வந்து இந்த தீண்டாமை கொள்கையிலிருந்து வெளியில வரணும், எல்லாரும் ஓரினம், எல்லாரும் சமமா மதிக்கப்படணும் அப்படி சொல்லி B.R. அம்பேத்கர் கொடுத்திருக்காங்க. தயானந்தர் சரஸ்வதி சுவாமிகள், ராமலிங்க சுவாமிகள், ஆப்ரஹாம் லிங்கன், உலக அளவுல பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன், ஜான் கென்னடி, இன்னும் நமக்கு எல்லாம் தெரியும் சாமிஜி இடத்துல சொல்லிருக்காங்க சாக்ரட்டிஸ், பாடலே நம்ம சொல்றாங்க இல்லையா, சாக்ரட்டிஸ். இன்னும் எத்தனை பேர் தத்துவ ஞானிகள், சிந்தனை மிக்க பெரியோர்கள், சிந்தனை ஆற்றல் மிக்க பெரியோர்கள், அத்தனை போதனைகள் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பெண் சீர்திருத்தவாதிகளும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. பண்டித ரமாபாய் அம்மா, அவங்க ரொம்ப அருமையா கொடுத்திருக்காங்க. தாராபாய் ஷிந்தே, அதாவது இந்த ஆணாதிக்க இருக்கக்கூடாது, ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் அப்படிங்கறது வந்து ரொம்ப அழுத்தமா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், தேவதாசி மொழி ஒழிக்கப்படணும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப அருமையா அவங்களுக்கு குரல் கொடுத்திருக்காங்க. டாக்டர் எஸ் தர்மாம்பலம் பெண் கல்விக்காக கொடுத்து நிறைய பேர் இருக்காங்க.
இப்போ 9:56 ஆயிடுச்சு. இது இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட் உள்ள போனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அத்தனையும் கொண்டு வந்து அந்த ஒரு அரை மணி நேரத்துல என்னால கொடுக்க முடியல. பட் ஆனாலும் எங்கெல்லாம் மாற்றம் வரணும், திருத்தம் வரணும் அப்படின்னு பார்க்கும்போது குழந்தைகள் கல்வி, எல்லா குழந்தைகளும் கல்வி பெறணும். அந்த அந்த கல்விதான் அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு போடுற மூலதனம். அதற்கு பெற்றோர்கள் முதல்ல அந்த குழந்தைகளுக்கு அந்த கல்வி கற்கதான அந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கணும். கல்வி கற்க முடியாத இருக்கிற நிறைய குழந்தைகளுக்கு சமுதாயம் கை கொடுக்கணும். அந்த குழந்தைகள் சீர்திருத்த பள்ளிங்கிறது இருக்கக்கூடாது. அது இல்லாத அளவுக்குள்ள குழந்தைகள் எல்லாமே இந்த வேதாத்திரி கொள்ளையும் அவர்களுக்கு போய் சேரணும். அது மாதிரி அந்த குழந்தைகள் உயர்த்தணும். பெண்கள் நிறைய வளர்ந்திருக்கோம். இன்னும் இன்னும் வரணும். இன்னும் நிறைய குடும்பங்கள்ல ஆண்கள் ஒரு படி மேல பெண்கள் கீழ் இன்னும் இருக்கு. அதுவும் மாதிரி இருவருமே ஒன்றுதான். உயிருள்ள உயிரும் சதையுமா இருக்கிற இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன் அப்படிங்கறத உணர்ந்து ஒருவரை ஒருவர் மதித்து வாழணும். பெண்கள் முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். அது மாதிரி வயதானவர்கள் எல்லாருமே எல்லா மனிதர்கள் மனிதர்களை நேசிக்கணும். சமுதாயத்துல மிகப்பெரிய திரட்சியும் புரட்சியும் கொண்டு வருவதற்கு நாமும் சேர்ந்து ஒரு கை கொடுத்து நாமும் உயர்ந்து இந்த சமுதாயத்தை உயர்த்துவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி மன நிறைவோடு நிறைவு செய்து கொள்கிறேன். இறை பேராற்றலுக்கு நன்றி. குரு மகானுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.